மதுரை தொடர்கிறது. என்னடா இமண்டாரண்டா இங்க காத்துட்டு இருக்குது, எப்படா இருந்தாலும் வெளியே வருங்க. டேய் அப்படிலாம் சொல்லாதடா, சாமிடா அவரு. நீ வேறடா எதுக்கு எடுத்தாலும் சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு. கந்த சாமியா சின்ன சாமியா தொர சாமியா, எந்த சாமிடா இவரு? வாய மூடுற பங்காளி, சாமி காதுல விழுந்துற போகுது. விழுகட்டு மேடா. டேய் இவர் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பாரு. இவர் நாக்குல இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பூமியில அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இவரால ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஏன் நம்ம இந்த குப்பை மகளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்ததில்ல, இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆச்சு. இப்போ அந்த கல்யாணம் நமக்கு தேவையா? அதை விடு. மேல தெருவுல மாறி இருக்கானே, அவன் மூக்குல வாயில ரத்தம் வந்து செத்தானே, எப்படி செத்தான்? எல்லாம் இந்த சாமி பண்ண வேலைதான். அப்போ வீரமாண்டி குடும்பத்தை ரத்தம் கக்க வைக்கலான்னு சொல்ற? நீ வேணா பாரு, இவர் செய்ய போற வேலையால வீரபாண்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு பாரு. அம்புட்டு பெரிய ஆளாடா இவரு. ஆமா பங்காளி, இப்பெல்லாம் ஒருத்தனை அடிக்கணும்னு எதிர்த்துனா சரிக்கு சம்மா சண்டை போட்டேன்னு வையி, போலீஸ் கேஸ் அது இதுன்னு பெருசா போயிடும்ல. அதனால இது வெறும் 50 ரூபா செலவு தான், இருந்த தடமே இல்லாம போயிடும்ல. இதுக்கெல்லாம் போலீஸ் கேஸ்ன்னு எந்த பிரச்சனையும் இல்லை பங்காளி. எப்படி அவனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? நாங்க தான் ஏற்கனவே 2 காலி பண்ணிருக்கோம். அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சேச்சே, உன்னையெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் பங்காளி. சரி சரி. வணக்கம் சாமி. கும்பிடுறோம் சாமி. ஓம் க்ரீம் மகா கணபதியே நமக. ஓம் க்ரீம் மகா கணபதியே நமக. ஓம் க்ரீம் மகா கணபதியே நமக. உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா பிரச்சனை? சாமி, ஒரு சின்ன வாய் தகராறு அடிதடி வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. எனக்கு 4 தங்கச்சிங்க இருக்கு, அதெல்லாம் நான் தானே கட்டி கொடுக்கணும். சண்டை போட்டவங்க என்ன அழிச்சு போடுறேன் குத்தி போடுறேன்னு கத்தி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. பங்காளி சொல்லு பங்காளி. ஆமா சாமி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நாங்க இல்லைன்னா எங்க குடும்பத்தை யாரு சாமி காப்பாத்துறது? நான் காப்பாத்துறேன். சாமி, ஏன் அப்படி பயப்படுறீங்க? நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னேன். அது வந்து சாமி, உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனை தானே சாமி. ஆடு வெட்டணுமா கோழி வெட்டணுமா என்ன வெட்டணும் சொல்லுங்க சாமி, சொல்லுங்க, இப்பவே வெட்டிடுறேன். இந்த வெட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சாமி சொல்றதை மட்டும்தான் நீங்க செய்யணும். சரி. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு எதை செய்தாலும் உடனே நடக்கும். நீங்க நல்ல நாளா பார்த்து தான் வந்திருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாருன்னு சொல்லுங்க, குறிமேடைக்கு வந்து சொல்லுங்க. சாமி, அங்க உங்களுக்காக எம்பிட்டு பேர் காத்து கிடப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அங்க வந்தோம்னா எங்களை சந்தேகப்படுவாங்க. இங்க நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு தான் உங்களை இங்க பார்க்க வந்தோம் சாமி. ஆமா சாமி, நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லணும். எங்களால நிம்மதியா வீட்டு விட்டு வெளியே வர முடியல சாமி. ஆமா சாமி, இது பெரிய எடுத்த சமாச்சாரம். எங்களால அவங்களை எதிர்த்து நிக்க முடியாம தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் சாமி. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லை சாமி. சரி, இது வரைக்கும் நான் யாருக்குமே தனியா போய் குறி சொன்னது கிடையாது. ஏதோ சின்ன பசங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டதுனால நான் சொல்றேன். எலுமிச்சம்பழம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சாமி. உங்களை இந்த அளவுக்கு துன்புறுத்தினது யாருன்னு சொல்லுங்க. தயங்க வேண்டாம், யாருன்னு சொல்லுங்க. நம்ம சுத்துப்பத்து ஊர்லயே பண வசதியோட இருக்கிற பெரியவர் குடும்பம் தான் சாமி. நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றீங்களா சாமி? அவங்க குடும்பத்து ஆளுங்களா உங்களை மிரட்டினது? ஆமா சாமி. நல்லா இன்னொரு முறை யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன சாமி இருக்குது? பெரியவர் பிள்ளைங்க தான் எங்களை மிரட்டுறாங்க சாமி.
அவங்கள எதிர்த்து எங்களால வாழ முடியல சாமி. அவரு இந்த ஊரே மதிக்கிற பெரிய மனுஷன், ரொம்ப நல்லவர். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா வச்சு புட்டோம்னா எடுக்க முடியாது. அப்ப சீக்கிரம் வச்சிருங்க சாமி. இங்க பாரு தம்பி, உங்களை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல, அதனால செய்யறேன். இல்லைன்னா செய்ய முடியாது. சரி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. ஜக்கம்மா, ஜெய் காளி, மகா காளி, சூரி காளி, ஜெய் 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 காளி. தம்பிகளா, நான் செய்யற வேலை பெரியவர் குடும்பத்துக்கு தேவையில்லை. என்ன சொல்றீங்க சாமி? ஆமாப்பா, எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு என்கிட்ட வந்தீங்களோ அந்த குடும்பமே இந்த திருவிழாவுக்கு அப்புறம் திசைக்கு ஒரு பக்கமா செதறி கிடக்க போகுது சாமி. ஆமாப்பா, அவங்க பிள்ளைங்க திருவிழாவுக்கு கிளம்பி வரும்போதே சின்ன சின்ன தடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. தடங்கள்னா வர்ற வழியில வண்டி கெட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத தகராறு வரலாம். அதனால நீங்க எதையுமே செய்யாம நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. சரிங்க சாமி. இத பத்தி வேற யாருக்கிட்டையும் சரிங்க சாமி. சாமி, காணிக்க நான் செய்யற தப்பு வேலைக்கு என்னைக்குமே நான் காணிக்க வாங்குறது இல்ல. சரிங்க. இந்தாங்க, வாங்க.